வணக்கம். 14 ஜூலை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பங்குச்சந்தை முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உலகளாவிய பதற்றம், கச்சா எண்ணெய் விலை உயர்வு, இந்த இரண்டு காரணங்களால் இன்று இந்திய பங்குச்சந்தை கடுமையான சரிவுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளது. முதலில் முக்கிய குறியீடுகளின் இறுதி நிலவரத்தை பார்ப்போம். மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் 561 புள்ளிகள் சரிந்து 77,055 புள்ளிகளில் முடிவடைந்துள்ளது. தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிப்டி 158 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டு 24,055 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளது. வங்கி பங்குகளும் இன்று கடுமையான அழுத்தத்தை சந்தித்தன. பேங்க் நிப்டி 1.15% சரிந்து 57,442 புள்ளிகளில் முடிவடைந்துள்ளது. அப்படியானால் இந்த திடீர் சரிவுக்கு பின்னால் என்ன காரணம்? 3 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவது, அமெரிக்கா ஈரான் இடையேயான புவிசார் அரசியல் பதற்றம். இதன் தாக்கமாக கச்சா எண்ணெய் விலை 4%க்கும் அதிகமாக உயர்ந்து ஒரு பேரலுக்கு $86 எட்டியுள்ளது. இரண்டாவது, இந்திய ரூபாயின் வரலாறு காணாத வீழ்ச்சி. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு முதல் முறையாக $96.26 சரிந்துள்ளது. மூன்றாவது, முன்னணி வங்கி பங்குகளில் கடுமையான விற்பனை அழுத்தம். குறிப்பாக SBI மற்றும் HDFC வங்கி பங்குகள் அதிக சரிவை பதிவு செய்துள்ளன. இன்றைய வர்த்தகத்தில் சுமார் 1500 பங்குகள் மட்டுமே லாபத்தில் முடிவடைந்தன. ஆனால் 2700க்கும் அதிகமான பங்குகள் நஷ்டத்தில் நிறைவடைந்துள்ளன. சந்தை நிபுணர்களின் கருத்துப்படி உலகளாவிய சூழ்நிலை சீராகும் வரை சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் தொடரும் வாய்ப்புள்ளது. எனவே முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம். இன்றைய பங்குச்சந்தை அப்டேட் இவ்வளவுதான். மீண்டும் அடுத்த முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.